1700 ரூபாய் நீங்கள் சிபார்சு செய்வதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கோட்டாபாய அரசாங்கமும் சிபார்சு செய்தது, ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமும் சிபார்சு செய்தது, அனுர திசாநாயக்க அரசாங்கமும் சிபார்சு செய்திருக்கின்றது. ஆகவே இதை கையிலே வாங்குவதற்கு என்ன நடவடிக்கை? அது நீங்கள் தோட்ட முகாமையோடு அல்லது தோட்ட கம்பெனிகளோடு பேசினீர்களா? தோட்ட கம்பெனி ராஜதுரை அவர்கள் நேற்று முந்தின நாள் ஹட்டன் நானோயில் ஒரு கூட்டத்தில் சொல்றாரு, අපිත් මේක කතා කරුවේ නැහැ. අපිට කරන්න දෙයක් නැහැ. මේ 1700ට එනකොට මේ 1700 ரூபாய் என்ற விடயம் சம்பள நிர்ணய சபையுடன் கலந்துரையாடி முடிவுக்கு வந்தோம். கடந்த முறையும் சம்பள நிர்ணய சபையின் மூலமே தீர்மானிக்கப்பட்டது, எனினும் வழங்கப்படவில்லை. அவர்கள் வழங்கவில்லை. இதனாலேயே கடந்த செப்டம்பர் மாதம் நாம் இதில் தலையிட்டோம். 1350 அடிப்படை சம்பளம், கிலோ அடிப்படையில் 350 ரூபாய் என்ற இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளோம். சிலர் இதற்கு இணக்கம் தெரிவிக்காவிட்டாலும் பெரும்பாலான நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். 1700 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை நாம் எதிர்பார்த்துள்ளோம். வேறு வேறு முறைகளை கொண்டு வருவதாக கூறினார்கள். அதற்கு முன்னர் இதனை செய்ய வேண்டும். 2000 ரூபாய் தருவதாக நீங்கள் கூறினீர்கள். திருமணத்திற்கு முன்னர் கூறினீர்கள். தற்போது இல்லை. கடந்த அரசாங்கத்தினால் 2000 ரூபாய் கொடுக்க முடியவில்லை. உங்களினால் வழங்க முடியும். அதற்கான பலம் உள்ளது என நம்புகின்றேன். பெருந்தோட்ட நிறுவனங்கள் எப்போதும் நன்மை அடைகின்றார்கள். தோட்ட தொழிலாளர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் சம்பளம் வழங்கப்பட வேண்டும். இப்போதைய தேசிய மக்கள் சக்தியின் தொழில் சங்கமான அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கம் தோட்ட தொழிலாளர் சங்கம் 2136 ரூபாய் சம்பளத்தை விட்டு நாங்கள் எதுக்குமே இணங்க மாட்டோம் என்று கடந்த காலத்தை சொன்னார்கள். ஆனால் இன்று ஜனாதிபதியினுடைய உரையிலே 1700 ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்கள் ஆட்சிக்கு வர முதல், நீங்கள் அரசு அதிகாரத்துக்கு வர முதல் நீங்கள் எடுத்த நிலப்பாடுக்கும் இன்று இந்த நிலப்பாடுக்கும் இடையிலே எப்படி வித்தியாசம் வந்தது? 1972 ஆண்டிலிருந்து 92 ஆண்டு வரையும் இந்த தோட்டங்கள் விசேடமாக இந்த அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருந்த தோட்டங்கள். அவ்வேளையில் ஆட்சியில் இருந்த இந்த அரசாங்கங்கள் இன்று கூக்குரலிடும் இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அந்த நேரத்தில் இருந்த அரசாங்கத்தினால் இந்த தோட்ட மக்களின், மலையக வாழ் மக்களின் சம்பள பிரச்சனை பற்றி இன்று பேசுவதை விட அன்று அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருக்கும் போது இந்த தோட்டங்கள் அவர்களது சம்பளத்தை மாத சம்பளமாக மாற்றி இருந்தால் இன்று மலையக மக்கள் இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களை, மலையக மக்களின் சம்பளத்தை மாத சம்பளமாக்கி அவர்களை அரச ஊழியர்களாக்கி இருந்தால் இன்று அவர்கள் இந்த அவல நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை.